ரொம்ப மோசமாக இருக்குது. எப்படின்னா வெறும் மண்ணாக இருக்குது. நான் உருட்டிகிட்டு தான் போகணும். இப்போது உருட்டுறது கூட கஷ்டமாக இருக்குது இந்த ரோட்டில். ரொம்ப ஸ்லிப் ஆகுது கால். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது சகர்மத்தா ஹைவே. நான் ஹைவே கொஞ்சம் க்ளீனாக இருக்கும்னு நினச்சிட்டு இப்படி வந்தேன். இப்படி இருக்க தெரிஞ்ச இன்னொரு காத்மாண்டு ரூட்லேயே வந்திருப்பேன். ஸோ இனி இங்கே வர்றவங்க ப்ளீஸ் இந்த ரூட்டில் வராதிங்க. ஒரு 3 வருஷமாக ரோடு இப்படி தான் இருக்கான் இப்போ சொல்கிறாங்க ஊர் மக்கள். ஸோ நீங்கள் வர்றீங்கன்னா காத்மண்டு வழியாக லுக்லா போங்க, இல்லைனா செல்லரி போங்க. இட்டஹாரி வழியாக வராதிங்க. செம்ம டயர்டாக இருக்குது. தண்ணியும் தீர்ந்து போச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு முன்னாடி எங்கேயாவது தண்ணி கிடைக்குதான்னு பார்க்கணும். கடைகளில் ஒன்றையும் காணும். பார்ப்போம் எப்படி ஏதாவது தண்ணி கடை அரேஞ்ச் பண்ணணும்ல. சின்ன பையன்ட தண்ணி எங்கே இருக்குன்னு கேட்டேன். சொன்னேன் கீழே இருக்குது அப்படின்னு. அப்போ பிடிச்சி தர முடியுமான்னு கேட்கும்போது அவன் பாட்டில் கொண்டு போகிறான் பிடிச்சிட்டு. ஏன்னா நம்மளுக்கு சைக்கிளில் கீழேயும் போக முடியாதுல்ல. தண்ணி கொண்டு வந்து நமக்காக ரொம்ப நன்றி தம்பி. தேங்க்யூ. ரோடு இப்படி இருக்கிறனால கொஞ்சம் உருட்டு கஷ்டம். வெயிலும் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு வீடியோவில் தெரிலன்னு நினைக்கிறேன். ஆனால் செம்ம வெயிலாக இருக்குங்க. இந்த பையன் அப்படி நடந்தான் போகிறான்னு நினைக்கிறேன். அப்படியே போக வேண்டியதான் உருட்டிட்டு ஒரு 12-13 கிலோமீட்டரில் ஒரு ஊர் இருக்குது. அங்கே போய் இன்றைக்கி டென்ட் போட முடியுமான்னு பார்க்கணும். அப்புறம் மதியம் நல்ல இடத்துல போய் சாப்பிடணும். இங்கே போகிற வர வண்டி வேறு ஃபுல்லாக டஸ்ட்டை கிளப்பிட்டு தானே. இன்றைக்கி வண்டி எவ்வளோ ஸ்லோவாக போகுது பார்த்திங்களா. ஏன்னா இது ஃபுல்லாக ஏற்றும். உங்களுக்கு வீடியோவில் தெரியாது கண்டிப்பாக. பட் செம்ம ஏற்றவங்க. இது இந்த பெரிய பெரிய கல்லாக இருக்குல்ல. இங்கேருந்து ஒரு இன்னொரு 5-6 கிலோமீட்டரில் ஒரு கடை இருக்குது. மேப்பில் தெரியுது. கடையில் தான் சாப்பிட கிடைக்கணும்னு பார்ப்போம். स्टैंड नहीं है ना इसलिए. क्या मिलेगा खाने के लिए? இந்த கடையில் நூடுல்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அவங்களால செஞ்சு தரது கேஸும் இல்லையா. நீங்கள் வேணால் வாங்கி போய் செஞ்சுக்கிறீங்களான்னு. எங்கிட்ட கேஸ் இருந்தால் நாங்கள் எங்கேயும் அவங்ககிட்ட கேட்க போகிறோம். அடுத்த இன்னொரு 4-5 கிலோமீட்டரில் வந்து ஒரு ஊர் வருமா. அங்கே ஏதாவது கடை இருக்கான்னு பார்க்க சொன்னாங்க. கடையும் இல்லை. தண்ணி இப்போ ஓரளவுக்கு ஒரு பாட்டில் இருக்குது. அந்த பையன் நிரப்பி கொடுத்தது. ஸோ அதை வச்சுட்டு செம்ம ஏற்றவங்க. இது உருட்டிட்டு போகிறேன். ஏன்னா இறக்கமும் கண்டிப்பாக வரும் நாளைக்கு. அப்போ ஜாலியாக இருக்கும். இந்த டவர் பக்கத்தில் ஹோட்டல் இருக்குதுன்னு சொன்னாங்க. டவர் பக்கத்தில் வந்துட்டு இந்த ஹோட்டலுக்கு அறிகுறியும் காணும். சைக்கிள் चढ़ेगा. ஓகே. இங்கே தான் சுற்றி ஏரியாவில் இங்கே ஒரு கடை தான் இருக்குது போல். இந்த ரூட்டில் சைக்கிள் எப்படி நான் கொண்டு வர்றது தெரியுது உங்களுக்கு. ஒத்தடிப்பாக இல்லை, வாய்ப்பே இல்லை சைக்கிள் கொண்டு வர்றதுக்கு. இந்த இருக்குமா வா வழியா ஏதோ ஒரு கடையை கண்டுபிடிச்சி சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குங்க. ஹலோ. ஆனால் இந்த இடம் கொஞ்சம் பர்ஃபெக்டான இடங்க. இங்கே டவர் இருக்குது, இங்கே வீடு இருக்குது, கடை இருக்குது. ஸோ இங்கேயே முடிஞ்சால் டென்ட் போட்டால் நல்லாயிருக்கும். பார்ப்போம், அவங்கள்ட்ட கேட்கணும்ல. இதான் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு. எனக்கு டென்ட் எங்கே போட்டிருக்கேன்னு பாருங்கள். आपका नाम क्या है? मेरा नाम प्रिंस है. क्या करती? நேற்று நைட்டு இங்கே டென்ட்டு போட்டதில்ல. சின்ன பையனை பார்த்து பேச வந்திருந்தான். எங்கே போகிறீங்க, எங்கேருந்து வரீங்க எல்லாமே கேட்குறதுக்கு. அப்போ இந்த பையனோட அம்மா பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் டவர் அவங்க தான் பார்த்துருக்காங்க போல். அவங்க வீட்டில் வந்து ஹோட்டலும் இருக்கான். ஒரு ஹோட்டல் தான் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொரு ஹோட்டல் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்படியே இங்கே சாப்பிட்டுட்டு வாஷ்ரூமும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே மேகி சாப்பிட்லான்னு வந்தேன். இங்கே யார் என்னங்க கிடைக்கிது, ஃபுல்லாக சவுச்சோன்னு சொல்கிறாங்க. இதுதான் இதுக்கு பேர் சவுச்சோவான்.
எனக்கும் ஓரளவுக்கு மேகி ஆக்சுவலி என்னோடய ஃபேவரட் ஃபுட்டாக இருந்துச்சு. இப்போ அது வெறுத்தே போச்சுங்க எனக்கு. டெய்லி சாப்பிட்டு இப்போ நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். ஓரளவுக்கு பார்க்கலாம் பண்ணியாச்சு. சரி, பாய் 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 பாய். இங்கே வியூ எப்படி இருக்கும் கொஞ்சம் பாருங்களேன். திருப்பி நான் இப்படிலாம் ஏரியா இங்கே வியூ பாருங்கள் கொஞ்சம். ரோடு கொஞ்சம் மட்டமாக தாங்க இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே. இது கிரேட் வால் ஆஃப் சைனா மாதிரி இருக்குல்ல, தெரியுதா? அது நான் காணிக்கிறேன், கிட்ட போய் காணிக்கிறேன். நேற்று நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். சோறு, குழம்பு இருக்குது, கறி இருக்குது. சின்ன இங்கே லாட்ஜில் இங்கே தங்கி துணியெல்லாம் துவச்சிட்டு நாளைக்கு கிளம்புனான்னு நினச்சேன். இங்கே பார்த்தீங்கன்னா லாட்ஜில் தண்ணி இல்லைங்க. ஐ மீன் வாஷ்ரூம் மட்டும் தான் தண்ணி யூஸ் பண்ண முடியும் போல். அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. மலைக்கு மேலே வந்துட்டு நம்ம எங்கே தண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ இங்கேருந்து குர்மின்ற இடத்துக்கு போயிட்டேன். குர்மிக்கு முன்னாடி சாகர் மாத்தான்னு ஒரு லாட்ஜ் இருக்குது. நான் நெட்டில் பார்த்தேன், அங்கே போய் ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன். இப்போ குர்மி இதாங்க நான் சொன்ன லாட்ஜ், சாகர் மாதா லாட்ஜு. நிறைய ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸை வந்து சும்மா வச்சுருப்பாங்க. இது ஆக்சுவலி பேர்டுங்க. இங்கே பாருங்கள். அண்ட் இந்த லாட்ஜ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இங்கே ஒரு நாளைக்கு 1000 ரூபா இங்கே தங்குறதுக்கு. முட்டைக்கறி, பருப்பு. பேக் பண்ணியாச்சு. இங்கேருந்து அடுத்த கிளம்ப வேண்டியதான். அடுத்த ஃபுல்லாகவே டவுன்னு சொன்னாங்க. வருது இல்லை, இந்த வழியாக தான் போகணும். செம்ம சீனிக் வியூ. ஜாலியாக இறங்கி போகலான்னு பார்த்தாங்க. பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள். ஏண்டா டேய், இன்னும் கீழே போகிறதுக்கு 5 கிலோமீட்டர் இருக்குது. இறக்கத்துலையும் நடந்து போச்சிட்டான். இது வந்து கொடுமையிலையும் கொடுமைங்க. இறக்கத்தில் நடந்து போகிறது சும்மா ஏறி உட்காந்துல சல்லுன்னு போவோம். அங்கே போய் நம்ம வந்து இறங்கி போகணும்.